ஹலோ ஹால். ஒரு சூப்பரான டேல இன்னைக்கு இன்னொரு ஸ்டாக்க நான் கொண்டு வந்திருக்கேன். இன்னைக்கு ஜூலை 30த் ஒரு சூப்பரான பொட்டன்ஷியல் ஸ்டாக் 200% வந்து அப்சைட் போறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஆனா, என்னுடைய அனலைஸ் பிரகாரம் நான் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்றேன். இது ஸ்டடி பர்ப்பஸ்க்காக இது வந்து இன்வெஸ்ட்மென்ட் ரெக்கமெண்டேஷன் எதுவுமே கிடையாது. நான் என்னுடைய அனலைசிஸ் படிச்சுட்டு இருக்கேன். ஸ்டாக் மார்க்கெட்ல எப்படி வந்து ஸ்டாக்ஸ் ட்ரெண்ட் மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி 29 ஜூலை வந்து நம்ம 2 ஸ்டாக்ஸ மென்ஷன் பண்ணியிருந்தோம். அ இங்க கூகுள் ஷீட்ல நான் வந்து அதோடைய ரெக்கார்ட்ஸ் வந்து ட்ராக் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரெக்கார்ட் ட்ராக்கிங்காக தான். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எதுவுமே கிடையாது. இத பேஸ் பண்ணி நீங்க எந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் பண்ணாதீங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, கோ டிஜிட்டல். செகண்ட் ஸ்டாக் வந்து பதஞ்சலி. இங்க வந்து ரிசர்ச் டேட் இருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காலம் வந்து உங்களுக்கு பிரைஸ் ரேஞ்ச். நான் ரிசர்ச் பண்ண டேட்டுக்கு என்ன பிரைஸ்ல இருந்தது, நான் என்ன பிரைஸ்ல வந்து ஓ அந்த ஸ்டாக் வந்து வாங்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்தது அப்படின்ட்டு. பிளஸ் ஸ்டாப் லாஸ் வந்து நான் வச்சிருக்கேன். டார்கெட்ஸ் வச்சிருக்கேன். அண்ட் கரண்ட் பிரைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா, சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆகும். கூகுள் ஷீட்ல ஃபார்முலா இருக்கு. அண்ட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆட்டோமேட்டட் ஒரு மேக்ரோ போல வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2% நேத்து ஒரு வேளை வந்து இந்த ஸ்டாக் இந்த பை ரேஞ்சில நான் வாங்கியிருந்தேனா, ஓகே. இப்போ 2% எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கோ டிஜிட்டல்ல இருந்திருக்கும். பதாஞ்சலில வந்து பார்த்தீங்கன்னா 4% இருந்திருக்கும். ஸோ இங்க பாருங்க ஸ்டேட்டஸ் இன் ப்ராஃபிட் வருது. இது வந்து ஒரு ஸ்டடி பர்ப்பஸ்க்காக மேக் பண்ண ஒரு மேக்ரோ. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கும் இது போல ஒரு மேக்ரோ வேணும் அப்படின்னா, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அண்ட் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, நான் டெலிகிராம் சேனலும் ஓப்பன் பண்ணியிருக்கேன். எம்கே எம்கேஎஃப் ஸ்டாக் ட்ரெண்ட் அப்படின்ட்டு. ஸோ சர்ச் பண்ணி நீங்கள் வந்து அதை இது பண்ணிக்கலாம். இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் சேனலோட லிங்க் தரேன். நீங்கள் வந்து அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஸ்டடி நான் ரிசர்ச் பண்ண இல்லை நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஸ்டாக்ஸோடைய சார்ட்ஸ் வந்து நீங்கள் அங்கே வந்து பார்க்கலாம். நீங்களும் அதை பார்த்து நீங்கள் வந்து ஸ்டடி பண்ணிக்கலாம். ஓகே. அகைன் நம்ம வந்து இப்போ இன்னைக்கு நம்ம வந்து என்ன ஸ்டாக்கை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆஸ்டெக் லைஃப் சயின்ஸ் லிமிடெட். ஸோ வீக்லி டைம் ஃப்ரேமில் வச்சிருக்கேன். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா 2010ல இருந்து இந்த ஸ்டாக் இருக்கு. ஸோ ஆவரேஜா வந்து பார்த்தீங்கன்னா 20, 30 அப்படின்னு ட்ரேட் ஆயிருந்து 2019ல இருந்து 2022 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அப்சைட்ல இருந்தது. இங்க பார்த்தீங்கன்னா ஒரு ரைசிங் சேனல், ஒரு சேனலுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ட்ரெண்ட்ல போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கரெக்ஷன் இருந்து 2022ல இருந்து 2023ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்ஷன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து ஒரு கன்சாலிடேட் ஜோன்ல இருந்தது. ஸோ இங்க 2023ல இருந்து 25 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்ச்குள்ளேயே கன்சாலிடேட் ஆகிட்டு இருந்து மறுபடியும் அந்த ரேஞ்சை வந்து பிரேக் ஆகி இப்போ டவுன் சைட் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு. ஸோ இங்க அகைன் நம்ம யூஸ் பண்ற 2 இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கர்டு விவேப் அண்ட் இன்னொன்று வந்து வால்யூம் ப்ரொஃபைல். ஸோ விவேப்பை நான் வந்து 2019ல இருந்து அந்த மூவ்மெண்ட் அப்சைட் மூவ்மெண்ட் போகிறதுக்கு முன்னாடி இருந்த கேண்டில் நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் ப்ரொஃபைல் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே தெரியுது பார்த்தீங்களா. ஸோ விவேப் வந்து 922 ப்ரைஸ் ரேஞ்சை வந்து டினோட் பண்ணுது. அண்ட் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் வால்யூம் ப்ரொஃபைல் வந்து 846ன்னு காட்டுது. அண்ட் ஆல்சோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக இது பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட்ல இதுவாயிட்டு இருக்கு. ஸோ இந்த இந்த பர்ட்டிகுலர் ரேஞ்சில வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் வந்து ஒரு கரெக்ஷன் குடுத்துட்டு மேல போயிட்டு மறுபடியும் அந்த ரேஞ்சில வந்திருக்கு. ஸோ இத வந்து நான் ஒரு பை பொட்டன்ஷியல்க்கான ரேஞ்சா நான் வந்து திங்க் பண்றேன். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ளூ லைன நான் இங்க பிளேஸ் பண்ணியிருக்கேன். கூடவே 2 கிரீன் லைன், இன்னொரு கிரீன் லைன் ரொம்ப லாங்கா. ஸோ கிட்டத்தட்ட அதாவது டே கிடையாது. ஸோ ஆல் டைம் ஹைய வந்து நான் பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து ஃபர்ஸ்ட் லைன் வந்து 1067, செகண்ட் லைன் வந்து 1350 அண்ட் தேர்ட் லைன் 2100 கிட்ட பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஒருவேளை இந்த 634ல இருந்து ட்ரெண்ட் வந்து அப் சைட்ல போல அப்படின்னா, டவுன் சைடு வருதுன்னா, அகைன் இந்த ரெட் கலர் லைன் வந்து ஒரு புல் பேக்கா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, மேபி ட்ரெண்ட் டவுன் சைட்லயே போச்சுன்னா 380 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. இங்க இருந்து மறுபடியும் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ நான் சொன்னது போல இந்த பர்ட்டிகுலர் ஸ்டாக் இங்க இருந்து 2000 வரைக்கும் போச்சுன்னா, மேபி இங்க பாருங்க 37%க்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, கூகுள் ஷீட்ல நான் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் கூகுள் ஷீட்ல இங்க தெரியும் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து 68%, 100% அண்ட் 230%. ஓகேங்களா? நான் வந்து 235 இப்போ கரெக்ட்டா அந்த ரேஞ்சில தான் ட்ரேட் ஆகுறதுனால நான் வந்து அந்த ரேஞ்ச் யூஸ் பண்ணியிருக்கேன். சாரி இங்க வந்து 650 635 635 ஓகே. இப்போ இருக்கிற ரேஞ்சிலே நம்ம வந்து வாங்கிக்கலாம். வந்து இது வந்து ஓகே. சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா இதே போல ஸ்டாக்ஸ் வந்து நீங்களும் வந்து கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வந்து சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த ட்ரெண்ட் எப்படி போகுது அப்படின்ட்டு. அண்ட் ஸ்டடி பர்ப்பஸ்க்காக நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை டிஸ்கஸ் பண்ணி எப்படி ஃபியூச்சருக்கு நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை க்ரோ பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம ஒரு கம்யூனிட்டியா டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அண்ட் மறக்காம டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கங்க. தேங்க் யூ.